ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்ட வசனம் எபேசியர் 1:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆம், தேவனுக்கு பிரியமான ஜனங்களே, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள்னால நம்மளை நிரப்பி இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். அநேக வேளைகளில் நான் கேள்விப்பட்டது என்னதுன்னா, சிறு வயதிலெல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் இப்படி நடக்க வேண்டும், இவைகளை செய்ய வேண்டும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும். ஆனால் வேதத்தை நான் வாசிக்கும் போது இது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். God has blessed us with every spiritual blessing. என்னென்ன ஆசீர்வாதங்கள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் தேவை என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்களுக்கு ஏற்கனவே வைத்திருக்கிறார். இந்த யானை பார்த்தீங்கன்னா, சின்ன வயதிலேயே சின்ன குட்டியாக இருக்கும்போதே அதை கட்டி அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருப்பாங்க. அப்போ அந்த முயற்சி செய்து அந்த கட்டை அவிழ்த்து வர வேண்டும் என்று யானை முயற்சி செய்து பார்க்கும், அதால் முடியாது. ஆனால் ஒரு காலத்தில் அந்த யானை வளர்ந்து நல்ல பலமுள்ளதாய் வந்ததுக்கப்புறமும் அது மனசில் என்ன ஆயிரும்னா, நம்மளால் இவங்க கெட்டிட்டாங்கன்னா அதை நம்மளால் அவுக்க முடியாது, அதனால் அது முயற்சியே செய்யாது. இப்படி தான் அநேக வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இருந்தும் இல்லை, அது எனக்கு இல்லை, ஆண்டவர் என் ஜெபத்தெல்லாம் கேட்க மாட்டார். சரி, அந்த பெரிய ஊழியக்காரர் இருக்கார்ல, அவர் ஜெபம் பண்ணாதான் கேட்கப்படும், அதனால் நான் அவங்கக்கிட்ட போய் ஜெபிக்க போகிறேன். இவங்க பெரிய பரிசுத்தவான், அதனால் நான் இவங்கக்கிட்ட போய் ஜெபிக்க போகிறேன், ஒரு ஆலோசனை கேட்க போகிறேன். பெரியவர்களோட பரிசுத்தவான்களிடத்தில் ஆலோசனை கேட்பது நல்லது, அவர்களிடத்தில் ஜெபிப்பது நல்லது. ஆனால் வேதவசனம் என்ன சொல்லுகிறது, இவராலே நமக்கு இயேசு கிறிஸ்துவாலே தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கிறோம் என்று எபேசியர் 3:12 நம்ம வாசிக்கிறோம். அவரை பற்றும் விசுவாசத்தினால் திட நம்பிக்கையும் தேவனிடத்தில் சேருகிற ஸ்லாக்கியும், நமக்கும் ஆண்டவருக்கு ஒரு டைரக்ட் கனெக்ஷன் நமக்கு கிடைக்குது. டைரக்ட் கனெக்ஷன். எது நல்லது? நமக்கு தெரிந்தவர்களிடத்தில் நாம பேசுவது நல்லதா, இன்னொருவர் மூலமாக பேசுவது நல்லதா? நீங்களே சிந்தித்து பாருங்க. நமக்கு ஆண்டவர் சகல ஆசீர்வாதத்தை அருளி இருக்கிறார். ஆண்டவரோடு கூட நடக்கிற அனுபவத்தை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்கள் எப்படி கிடைக்குது, அவங்களுக்கு மட்டும் எப்படி இந்த ஆசீர்வாதம் கிடைச்சது? ஒன்றும் கிடையாது. அதே ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அவங்க விசுவாசித்து அந்த விசுவாசத்தை கிரியையிலே காண்பித்தார்கள், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அவன் கிரியை செய்தான். ஆண்டவர் எனக்கு எப்படியாவது குழந்தை கொடுப்பாரு. அப்போது உங்கள் விசுவாசம் கிரியையோடு காணப்பட வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை ஆண்டவர் அருளி இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டிய ஒரு 3 காரியங்களை நாம் இன்றைக்கு பார்க்கலாம். முதலாவது, கலாத்தியர் 6:7-8 ஆகிய வசனங்கள் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால அழிவை அறுப்பான், ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். ஆண்டவர் நமக்கு அழகாக சொல்லி கொடுக்குறாரு, நான் உன்னை ஆசீர்வதித்திருக்கிறேன், நீ என் கூட இருக்கிற பாக்கியத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆதாம் ஏவாள் எதை இழந்தார்களோ, தோட்டத்தில் ஆண்டவரோடு கூட உலாவுகிற அந்த அனுபவத்தை, தேவனோடு கூட சஞ்சரிக்கிற, தேவனோடு கூட வாழுகிறதான அனுபவத்தை இழந்து போனார்கள். அந்த அனுபவத்தை நான் உனக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனால்
நீ விதைக்க வேண்டியது இதில் கவனமாக இருக்கணும். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தின் கிரியைகள் என்று கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வரைக்கும் பார்க்கலாம். வேசித்தனம், விபச்சாரம், இப்படி வரிசையாக அதில் பெரிய லிஸ்ட் வருது. அந்த லிஸ்ட்டு எல்லாமே மாம்சத்தின் கிரியைகள். அப்போ மாம்சத்துக்கென்று விதைப்பதுன்னா என்னது? நம்ம பார்க்குற காரியங்கள், நம்ம உள்ளத்துக்குள்ளே போகிற காரியங்கள். எல்லா காரியங்களையும் உள்ளத்துக்குள்ளே எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆவிக்கேற்ற காரியங்களை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு கிறிஸ்தவ செய்தி கேட்டால் கூட இது சத்தியத்தின்படி இருக்குதா, இது ஆண்டவர் தான் பேசுகிற ஆண்டவர் வார்த்தை தானா, உண்மையிலே இது ஆண்டவர் வார்த்தை தானா, அது எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா விதைக்கிறது ரொம்ப முக்கியம். பார்த்துக்கிடுங்க, உங்கள் உள்ளத்துக்குள்ளே எது போதோ அதுதான் விளையும். இப்போ ஆண்டவருடைய வார்த்தை எது, ஆண்டவருடைய வார்த்தை இல்லாதது எது, எது மனுஷர் தாங்களாக பேசுகிறாங்க, எது வார்த்தையிலிருந்து பேசுகிறாங்க, எப்படி கண்டுபிடிப்பது? எந்த ஒரு செய்தி உங்களை ஆண்டவரிடம் இன்னும் நெருக்கமாக சேர்க்கிறதோ அந்த செய்தி சத்தியம், அது ஆண்டவருடைய உபதேசம். எந்த செய்தி உங்களை ஆண்டவரை விட்டு பின்னாக தள்ளுதோ, ஆண்டவரை விட்டு பிரிக்கிறதோ, அது பிசாசின் இடத்துல வருகிறது, அது கள்ள போதகம். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள்லாம் என்ன யார் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது பேதுரு சொன்னார், நீர் கிறிஸ்து. அப்படி சொன்ன உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார் பேதுருவை பார்த்து, இது மாம்சம் உனக்கு வெளிப்படுத்தலை, ஆண்டவர் தான் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறாரு. இதுக்கு ஒரே சந்தோஷம். ஆனால் அதே பேதுருவை பார்த்து ஆண்டவர் அடுத்த அதே கொஞ்ச நேரத்தில் ஆண்டவர் அவனை கண்டிக்கிறார். எனக்கு பின்னால் போ பிசாசே அப்படிங்கிறார். அப்பாலே போ பிசாசே, நீ தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்கலை. அப்போ பாருங்க, ஒரே மனுஷரிடத்திலிருந்து நல்ல வார்த்தைகளும் வரும், தேவையில்லாத, தேவனுக்கு பிரியமில்லாத, தேவனுக்கு சித்தமில்லாத காரியங்களும் வரும். அப்போ ஊழியர்களை சும்மா குருட்டுத்தனமாக நம்பிடக்கூடாது. ஆண்டவருடைய வார்த்தை அது. ஆவியானவர் உங்களுக்கு போதிப்பார், உங்களுக்கு வழி நடத்துவார், ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக கொடுப்பார். அப்போ நீங்கள் விதைக்கும் போது அந்த விதை கவனமாக இருக்கணும். எந்த வசனத்தை உண்மையிலேயே இந்த வசனம் இப்படி தான் சொல்லியிருக்குதா தியானித்து பார்க்கணும். ஆண்டவரை கூட பிசாசு வசனத்தை கொண்டே சோதித்தான். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? இப்படியும் எழுதியிருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ள வசனம் கிரியை செய்யணும். விதைக்கிறதுல நீங்க கவனமா இருக்கணும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் மட்டும்தான் நித்திய ஜீவனை இருப்பான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் அதனால அழிவை இருப்பான். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் அனைத்து ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்ம நேரத்தை மாம்சத்திற்கென்று விதைக்கிறதுக்காக நம்ம நேரத்தை செலவழித்தோம் என்றால் அழிவு, அதுக்கு பிரயோஜனமே இல்லாமல் போயிடும். அதே சமயம் தேவனுடைய வசனத்தை விதைக்கிறதுலையும் ஆண்டவரோடு கூட நடக்கிறதுலையும் நம்முடைய நேரத்தை செலவழிப்போமானால் நம் நித்திய ஜீவனை என்னது? இனி வருவதில்லை. இப்போ இருக்கும்போதே அது ஒரு சந்தோஷம். அந்த ஆவியின் கனி இருக்குல்ல, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்கள்ல அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இது அனைத்தும் நமக்கு ஆண்டவர் அருளி இருக்கிறார். ஆவியானவர் எப்போ வர்றாரோ அந்த கனி அப்படியே உள்ளதான் இருக்குது. அப்போ அது வெளிப்படும், நமக்குள்ள இருக்கும். ஆனால் நம்ம மாம்சத்திற்கென்று விதைக்கக்கூடாது. முதலாவது மாம்சத்திற்கென்று விதைக்கக்கூடாது, விதைப்பதில் கவனம் இருக்கணும். இரண்டாவது, நம்முடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று ரோமர் 6:13 வாசிக்கிறோம். பாவத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்க கூடாது. நம்முடைய கண்களாக இருந்தாலும் சரி, இது பாவம் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். இது வேண்டாம், தவறானதை தேவையில்லாததை கேட்கக்கூடாது. ஆண்டவர் அழகாக உணர்த்துவார். இது வேண்டாம், இது தப்பு, இது பாவமான காரியம்,
இதிலிருந்து வெளியே வந்துரு, வேண்டாம். இப்போ உணர்த்தும் போது நாம் அதற்கு செவி சாய்க்க வேண்டும். முதலாவது பார்த்தோம், விதைப்பது, நம்ம இருதயத்துக்குள்ள விதைக்கிற காரியம். இரண்டாவது, நம்முடைய அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நீதியான காரியங்களை செய்வதற்கு மாத்திரம். நமக்கு தெரியும் எது நன்மை, எது தீமை, எது நல்லது, எது கெட்டது, எது தேவ சித்தம், எது தேவ சித்தம் இல்லாதது, எது தேவனுக்கு பிடிக்கும், எது தேவனுக்கு பிடிக்காது. நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அப்போ அந்த ஆசீர்வாதத்தில் நம்ம நடக்கணும். ஒரு ராஜா ராஜா மாதிரி இருக்கணும். ராஜா நடையே எப்படி இருக்கும், ராஜாவுடைய பார்வை எப்படி இருக்கும், ராஜாவோட பேச்சு எப்படி இருக்கும். நம்மளை ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்பாகவே முன் குறித்திருக்கிறார் அவருடைய புத்திரராக. தம்முடைய பிள்ளையாக இன்று மாற்றி இருக்கிறார். அப்போ நம்முடைய உடை, நடை, பார்வை, பேச்சு, இவைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரை நம்ம வெளிப்படுத்த வேண்டும். நம்ம அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். மூன்றாவது காரியம், அடிமைத்தனம் இல்லாமல் வாழ வேண்டும். நம்ம ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு. அசுத்தங்களுக்கு விலகி நாம் ஜீவிக்க வேண்டும். 2 பேதுரு 2:19-20 ஆகிய வசனங்களை வாசிக்கும் போது அழகாக அங்கே வாசிக்கிறோம். எதனால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டு இருக்கிறானோ அதற்கு அவன் அடிமையாக இருக்கிறான். கிறிஸ்துவ அறிகிற அறிவினால உலகத்தின் அசுத்தங்களுக்கு நீங்கி விலகி இருக்கிறவன் திரும்ப அதில் சிக்குண்டு ஜெயிக்கப்பட்டால் அவனுடைய முன் நிலைமையை காட்டிலும் பின் நிலைமை அதிக கேடுள்ளதாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் ஆசீர்வதித்திருக்கிறார். திரும்ப நம்ம பாவ பழக்கங்களுக்கு, அசுத்தங்களுக்கு, உலக பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி சிக்கிடக்கூடாது. அதில் பவுல் சொல்கிறார், எல்லாம் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாம் பக்தி விருத்தியை உண்டாக்காது. எல்லாம் செய்ய அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றிற்கும் அடிமைப்படேன். அடிமைத்தனம் இல்லாத வாழ்க்கை. நான் தேவனுடைய பிள்ளை, இது எனக்கு செய்யலாம். ஆண்டவர் அதை தான் விரும்புகிறாரு. பாருங்களேன், ஆண்டவர் உங்களை கண்ட்ரோல் பண்ணி கட்டுப்படுத்தி, ஏய் நீ பாவம் செஞ்சின்னா உன் கண்ணை குத்திடுவேன், உன் குடும்பம் நாசமாக போவோம், நீ நல்லாவே இருக்க மாட்டேன், உன் பிள்ளைகள் சந்ததி எல்லாம் அழிஞ்சு போகும். அப்படி இல்லை. ஆண்டவருக்கு என்ன விருப்பம்னா, பாவம் செய்கிற சந்தர்ப்பம் இருந்தும் என் பையன் என்ன மாதிரி இருக்கணும், அது வேண்டாம் அப்படின்ட்டு உதறி தள்ளிட்டு வரணும், அவனாவே அது வேண்டான்ட்டு வெறுக்கணும். அப்படி நான் அவனை பலப்படுத்துவேன். அதுதான் எனக்கு ஆசை. இப்போ உங்கள் பிள்ளைங்களை கராத்தே கிளாஸ் சேர்த்து விட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கராத்தே கிளாஸ் சேரும்போது பல அனுபவங்களுக்குள்ளே போய் வருவாங்க, பயிற்சிகளுக்குள்ளே. கடைசியில் ஒரு போட்டின்ட்டு வரும்போது உங்கள் பிள்ளைக்கு கூட சேர்ந்து நீங்கள் அடித்து அதை எதிராளியை வைக்கணும்னு நினைப்பீங்களா? இல்லை உங்கள் பையனே அடித்து ஜெயிக்கணும்னு அப்படின்ட்டு விரும்புவீங்களா? உங்கள் பையனே அதில் வெற்றி பெற வேண்டும், பலம் பெற்று வெற்றி பெற வேண்டும், அப்படி தானே ஆசைப்படுறீங்க? அதே தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். ஆண்டவர் நம்ம பாவத்துக்கு அடிமைகளாகி இருப்பது அவருக்கு விருப்பம் கிடையாது. நீங்கள் அடிமை இல்லாமல் ராஜா மாதிரி இருக்கணும், அதை தான் ஆண்டவர் ஆசைப்படுறார். எதுலையும் நீங்கள் சிக்கி அடிமையாக இருக்கிறது அவருக்கு பிரியம் இல்லை. அவர் உங்களை சகல ஆசீர்வாதங்களினாலும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களினாலும் உங்களை நிரப்பி இருக்கிறார். ஆகவே விதைக்கிறதுல கவனமாக இருங்க. உங்கள் அவயவங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அவயவங்கள் பாவத்தின் கிரியைகளை செய்யக்கூடாது. மூன்றாவது, எதற்கும் அடிமையாக வாழாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த வசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை நீங்கள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வசனத்தின்படி நாங்கள் விதைக்கிறதுல ஜாக்கிரதையாகவும், ஆண்டவரே எங்கள் அவயவங்களில் உங்களுக்கு ஒப்பு கொடுத்து உமக்கு பிரியமானதை செய்கிறதுல ஜாக்கிரதையாகவும், எந்த ஒரு அசுத்தத்திற்கும் இடம் கொடாமல், அடிமைப்படாமல், உமக்கு மாத்திர அடிமைகளாய் வாழ ராஜா மாதிரி இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் பாராட்டுங்க.
இந்த செய்தி கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த நன்மைகளை அவர்கள் சுதந்திரித்து கொள்ளட்டும். தங்கள் வாழ்க்கையில் பாவத்தினால ஜெயிக்கப்படாமல் பாவத்தை அவர்கள் ஜெயிப்பார்களாக. பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து இந்த நாளிலிருந்து ஒரு விடுதலை கொடுங்க. அவர்கள் ராஜா போல வாழட்டும். ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.